காலை வணக்கம் நண்பர்களே. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. காயிலேயே ஒரு 393 ரூபா. சின்னது நேற்றத்தோட சின்னது பரவாயில்ல, எடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்ததே லேட்டு தான், 10:15. டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 10:15க்கு தான் வந்தேனே. சரி, எந்த ஆர்டரும் போடல, இந்த ஆர்டர் தான் ஓகேன்ற மாரி போட்டாங்க. 393 ரூபா. சரி, எடுத்துட்டேன். இப்போ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17. டைம் பார்த்தீங்கன்னா 10:48. ஆனால் பார்த்தேன் வேறு என்ன ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. எல்லாமே வேறு சைடு போட்டாங்க. இது திருமலிசை கிட்ட தான் போட்டாங்க இந்த ஆர்டரு, செம்பரம்பாக்கம். சரி, எடுத்துட்டேன். ஆனால் இது பார்சல் பார்த்தீங்கன்னா இதுமாரி இருக்கும். அது என்னது பார்க்குறதுக்கு இந்த ஆர்டர் ஸ்கூட்டி ஆர்டர் மாரி இருக்கும். ஆனால் பைக்கில் போட்டுக்கிறாங்க. போகிற வரல என்ன பெரிய ஆர்டர் போட்டாங்கன்னு வச்சுங்களேன். நேற்று மாரி ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம்ண்டு. ஏன்னா இப்போ செம்பரம்பாக்கம் போகிறேன். ஏதோ திருமலிசைக்கிட்டே போகணும், அதனால் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் வண்டியில் கொஞ்சம் ஏதோ ஒரு சவுண்டு வருதுங்க. டிக் 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 சவுண்டு வருது. எதுக்கு ஆரம்பிச்சுன்னு போகிறேன்? டிக் 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 டிக்னு சவுண்ட் வருது, என்னான்னு தெரில. அதுவும் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி ஓட்டிட்டு நாளைக்கு சனி ஞாயிறு தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அது என்ன டிராஃபிக் சவுண்டா, டைமிங் செயின் சவுண்டா, இல்லை வேறு எதுனா சவுண்டா என்னான்னு தெரில. அவ்வளோதாங்க. இந்த ஆர்டரு கொடுக்குற ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன், செம்பரம்பாக்கம். ஆனால் இங்கேருந்து ஒரு ஆர்டரு போட்டுக்கிறாங்க. அது இன்னும் பிக்கப் எடுக்க போகணும். அதுவும் 2.5 கிலோமீட்டர் போட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸ்கூட்டர் ஆர்டர் தான், மண்ணடி தான் போட்டாங்க. பாரிஸுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டு. 2 பாட்சா, 1.5க்கு 1.5. நீ அங்கே வந்துட்டு கால் பண்ணுன்னாரு. இந்த ஆர்டரை கொடுக்கல. இது லேட் பண்ணக்கூடாது, அதுதான் பிரச்சனையே. அங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் போயிட்டு கால் பண்ண மட்டும் தான் சொன்னார், வேறு எதுவும் சொல்லலை. ஆனால் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. அது லொக்கேஷன் வந்துட்டு நான் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்குள்ளேயா? அது ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட்னு இருக்கு. ஓ, அது ஸ்கூலப்பா. அதுதான், அதே தான். கேட்டுக்கு வந்துட்டேன், அங்கே தான் இருக்கிறேன். யாரை பார்க்கணும்? உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரணவ். பிரணவ் வந்து போட்டர் வந்துக்கிற பிரணவ் சாரை பார்க்கணும். வெயிட்டு ஸ்டோருக்கு போகணுமா? இவர்கிட்ட சொல்லணுமா? சார், பாய் கை காட்டுறாரு பாருங்க. பாய் அங்கே பாருங்க, கை காட்டுறாரு பாருங்க. இருங்க. இது 377 சார். 377 சார். ஸ்கேனர் காட்டா? ஜிபே பண்ண முடியுமா? இல்லை, அதுக்கு சொல்ல சார். இன்னொரு ஆர்டரு போட்டுக்கிறாங்க 377 ரூபா. அது வேறு எடுக்கணும் இப்போ போயிட்டு. அதுக்கு தான் நீங்கள் நான் குத்துட்டு போயிடலாம் தான் நினச்சேன், அதனால சொல்கிறேன். சரி, எங்கே எப்படிக்கா போகணும்? இங்கேயா? அவ்வளோதாங்க. இந்த ஆர்டரு குத்தாச்சு. அடுத்த ஆர்டர் எடுக்க போகிறேன், 2வது ஆர்டரு. அது ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஸ்கூட்ரு ஆர்டரு 2 பாட்சா. 1க்கு 1.5க்கு 1.5 பாட்சு தானா, 2 பாட்ஸுக்கு இதுன்னாரு. சரி, நான் எப்படியா முன்னாடியாவது வச்சுன்னு ஒன்று பின்னாடி ஒன்று முன்னாடி வச்சுன்னு போயிடுறேண்ணா அப்படின்னா. சரிப்பா தம்பி, வேலை முடிஞ்சா நீ எடுத்துன்னு போ அப்படின்னாரு. சரி, இல்லைன்னா நம்ம போயிட்டு அதுவும் நல்ல ஏரியா தான்.
சிப்காட் ஏரியா தான். அங்கே போனாலும் ஆர்டர் போடுவாங்க அடுத்தது. நான் முடிச்சிருந்தாலும் நான் அந்த சைடு தான் போயிருப்பேன், திருமலை சைடு தான் போயிருப்பேன். சும்மா போகிறதுக்கு ஒரு ஆர்டரு பார்க்குற மாரி போகிறோம்ல, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். ஈவிபியாண்ட தான் இருக்கிறோம் கரெக்டாக. அது அங்கேருந்து காசு வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷம் தான். குத்தோன்னுமே போயிட்டு அக்கௌண்ட்ஸ் டீமில் போயிட்டு அந்த இது சொன்னார், அவங்க குத்துட்டாங்க உடனே. ஏன்னா இப்போ ஆனால் மோஸ்ட்லி நிறைய காலேஜில், எங்கள் காலேஜ் நான் படித்த காலேஜில் அப்படி தாங்க. நான் காலேஜ் சேரும் போது மண் தரையாக இருந்துச்சு. 3 வருஷத்தில் என்ன டெவலப்மெண்ட்டு. ஃபீஸு சும்மா இல்லை, ஒரு செம்முக்கு 16,000 மொத்தம். அந்த காலேஜை முடிச்சு வெளில வரத்துக்குள்ள நாங்கள்லாம் ஒரு இது மிடில்லே லோயர் மிடில். நாங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டும் போது 1,00,000 கிட்ட. நான் கொஞ்சம் கேட்ரிங் போயினோம், அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் குத்தோம், என் ஃப்ரெண்டு குத்தோம் தான் நான் அவளை படித்தேன். என் ஃப்ரெண்டு இளையராஜா தான் எனக்கு ஒரு செம்மு ஃபீஸு கட்டினான். அந்தமாரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதெல்லாம் இப்போ அவனுக்கு ஃபீஸ் கட்டினா இது எனக்கு அவன் ஃபீஸ் கட்டி நீ படி மச்சான், வா மச்சான் அப்படின்ட்டு காலேஜுக்கு கூப்பிட்டான். அவன் என்ன சொன்னான், அதுக்கு எங்கள் வீட்டில் காசு இருந்துச்சுன்னா அது சும்மா தான் இருக்க போகுது பீரோவில், நீ உனக்கு குத்தாது அது என்ன இது பண்ணுவலடா அப்படின்ட்டு குத்தான். எந்த ஃப்ரெண்டு கொடுப்பான்? அந்தமாரி இது பண்ணி நானும் அவனும் காலேஜ் படித்து மிச்சம். அதனால தான் யாரை விட்டாலும் அது அவனை மட்டும் ஃப்ரெண்டுலேருந்து விட மாட்டேன். இது எனக்கு தெரிஞ்சு சொந்தக்காரங்க கூட அப்படி கூப்பிட்டுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் என் ஃப்ரெண்டு பரவாயில்ல மச்சான் படி அப்படின்ட்டு எனக்கு கொடுத்தான். வந்துட்டோம்ல, இங்கே தான் நினைக்கிறேன். சரிங்க, இங்கே தான் வெர்வின் தான் போட்டேன். அவ்வளோதாங்க, அந்த ஆர்டரையும் எடுத்துட்டேன். இங்கே தான் 29 கிலோமீட்ரு. அப்பா வெயில் பற்றிக்குதுங்க. ஓகே தான், 2 இரும்பு இதுமாரி தாங்க குத்துக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த அட்டைபாட்சை கூட பிச்சு போட்டுரு. நான் உங்களுக்கு போடுறேன், வீடியோ எடுக்க முடியல. சரிங்களா, முடிஞ்சால் இறங்குற இடத்துல வீடியோ எடுப்பேன். 1:30 மணிக்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. 1.25 ஹவர் ட்ராவலு. சிட்டிக்குள்ளே போகிறேன்ல. நெக்ஸ்ட்டு எந்த ஆர்டரும் போடல. இந்த ஒரு ஆர்டரு ஒரு 500 ஆர்டரு சோழிங்கநல்லூர் போட்டாங்க. இந்த போடுறாங்க பாருங்க, முகப்பேர் போடுறாங்க. எடுக்கலாமா? எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுத்துருவேன். முகப்பேர் போட்டுருந்தாங்க. அப்படியே இதை குத்துட்டு இதுக்கு போயிருக்கலாம். இப்படி கொஞ்ச நேரம் நிற்போமா? இல்லைண்ணா ஒரு 1/4 ஹவர் நின்று பார்ப்போம். 1/4 ஹவர்ன்ற பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நின்று பார்ப்போம் என்ன ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. போட்டாங்கன்னா எத்தனை போக ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக போவோம். நண்பர்களே, நம்ம பாரிஸுக்கே வந்துட்டோம். காலையில் இருந்து எப்பயும் எடுக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இன்னும் சாப்பிடல வேறு. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இங்கேயே உக்காந்து சாப்பிட முடியுமான்னு தெரில. பார்க் இருக்குதுல்ல, அங்கே போயிடலாம். இங்கே தான் எப்பயும் நம்ம எடுக்கிற ஏரியாவுக்கு தான் வந்துக்கிறோம். இப்போ இங்கேருந்து எப்படி சோழிங்கநல்லூர் பக்கமாக ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துன்னு போகலாம். மற்ற எந்த பக்கம் போட்டாலும் டவுட்டு. ஆர்டரை பொறுத்து பார்க்கலாம், நம்ம யோசிப்போம். சரிங்களா, ஏன்னா திடீர்னுட்டு சரியாக போட மாட்டாங்க. போலீஸ் பூத். ஆமாம். இதுதாண்ணா பேமெண்ட் அவங்க தானே? பண்ணல கேட்டுக்கிறேன். 379 ரூபா. க்ளோஸ் பண்ணிக்கலாம்லண்ணா? வந்துச்சுண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. 379 ரூபா. நம்மளுக்கு 1 ரூபா போட்டு கரெக்டாக 350 ரூபா பண்ணிட்டாரு. தெரியுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். 99 ரூபா ஆர்டர் போடுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:22ங்க.
அது கொடுத்துட்டு அழகாக நம்ம அந்த பார்க்காண்ட போவோம். என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆட்டோ முடிச்சோன்னுமே ஒரு 300 ஆர்டர் போட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக 300லேயே ஓட்டுனுக்குதுங்க. பைக்கு தான் போட்டாங்க. சரி எடுத்துட்டேன். இப்போ ஒரு 200 போட்டாங்க பார்த்துக்கா. நான் எல்லாம் சரி, எனக்கு தெரியும் நான் சின்ன ஆர்டர் தான் எடுத்து ஓட்டு போகிறேன்ட்டு. ஏன்னா வேணும்னு தான் எடுத்தேன். இப்போ இது எடுத்துட்டு நம்ம இன்னொரு ஆர்டர் எடுத்துக்கலாம். இப்போ கோடம்பாக்கத்துக்கு ஒன்று போடுறாங்க, அதே எடுக்கலாம். அடுத்த ஆர்டர் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது பிக்கப் எடுத்து தான். ஏன்னா இது 2 வீலர் தான் போட்டுக்கிறானுங்க. ஆனால் 2 வீலர்லேயே காலையில் பார்த்தீங்களா, 2 வீலர் கொடுத்து பெரிய பார்சலாக கொடுத்தாங்க. அதுமாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் இப்போ தாம்பரம் போட்டாலும் எடுப்போம். பலவரம் தானே. இப்போ ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆர்டர் எடுத்துன்னு வரும். ஆனால் ஆர்டரே இல்லைங்க. 300 ஆர்டரு தான். 300 கீழே தான் அதிகமாக போட்டிருந்தாங்க. நான் ஆனால் மைண்ட் செட்டை 300 மேலே வந்து தான் எடுத்துன்னு போகணுன்ட்டு ஒரு எண்ணம். இப்போது ஒருத்தரை பார்த்தேன். அவர் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டல, அவர் நேம் கூட கேட்கல. பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, சரிங்களா? நான் உங்களுக்கு பேர் கூட கேட்கல. ஏன்னா அவர் இப்போ தான் இதுக்கு எடுத்துன்னு போகிறார். ரெட் ஹில்ஸ் தானே, நம்ம சப்ஸ்கிரைபர் தானே. பார்ப்பாரா உங்களை, என்னை பார்க்கணுன்னு நினச்சிருந்தாரான். ஏன்னா அவரும் பாரிஸில் தான் இருப்பாரான். இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சிச்சான். அவர்கிட்ட அவங்க ஒய்ஃபு கூட இருக்கிறாரு போல். நான் அதனால் அது வீடியோவில் இது பண்ணல. ஆனால் அந்தமாரி ஓட்டுறது ஒரு ஜாலி தான் இல்லை. அவங்க ஒய்ஃபு பின்னாடி இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் ஆர்டர் எடுத்துன்னு போயின்னுக்கிறாரு. ஆனால் இதுமாரி அவங்க ஒருத்தங்க கேட்டு நீங்கள் தானே ப்ரோன்றது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரி, நம்ம என்னைக்காவது ஒரு இது விஷயத்தில் டவுனாக இருப்போம். என்னடா நம்ம இப்படி கொஞ்சம் ரீச் இல்லாத மாரி இருக்கோம், 2000 சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்ட்டு யோசிப்போம். ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை யோசிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நங்கநல்லூர் போடுறாங்க. இந்த ஆர்டரை எடுத்துக்கிறேன். பார்க்கலாம் இது எங்கன்னு பார்த்துக்கலாம். ஸ்கூட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹலோ அண்ணா, போட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. போட்டர் கேட்குதா? நீங்கள் பேசுறத கேட்கலண்ணா. இல்லை நான் ஆர்டர் கன்ஃபார்மான்றதுக்கோசம் கால் பண்ணேண்ணா. சரிங்கண்ணா. அவ்வளோதானுங்க. இந்த ஆர்டரும் கன்ஃபார்மா. ஆர்டரும் இப்போ தூக்கணும். எது போத்துன்னே தெரியலையேங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததே தூக்கிடலாமா? ஃபஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு, ஏன்னா அது கொஞ்சம் 300 ஆர்டரு. அது எடுத்துகிட்டு இதுக்கு போவோம், சரிங்களா? சரிங்க, 2 ஆர்டர் எடுத்துக்கிறேன். பார்க்கலாம். இங்கேருந்து பல்லாவரத்துலேருந்து ஒரு ஆர்டர் நம்ம வீட்டு பக்கம் போட்டால் நல்லாயிருக்கும். ஹலோ அண்ணா, அந்த வெளியிலே ஒரு ஜங்ஷன் எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்குதா, அங்கேயா? நல்லா அந்த ஹேவல்ஸுட்டு மகந்திரா அது உள்ளே வந்துட்டேன். கொத்தாரி. ஆமாம் பல்லாவரம். இந்த ஆர்டரை எடுத்துட்டேன். வாய்ஸ் கேட்குமான்னு தெரில. இன்னொன்று பார்த்தீங்களா, ஆட்டோக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேஸுக்கோசரம். இப்போது இந்த ஆர்டரு எத்தாச்சு. இது சின்ன பொருள் தான், அது பெரிய பொருள். அடுத்தது 2 வீலர் தான். நங்கநல்லூர். அடுத்த ஐடி ஓப்பன் பண்ண மாட்டேன். இதுவே போதும். இது எடுத்துட்டேன்னா இதுவே ஒரு 500 மாரி நம்மளுக்கு ஒரே ரவுண்டில். நம்ம காயில் எடுத்துன்னு போந்து கூட 300 தான். ஹலோ அண்ணா, கரெக்டாக இந்த ரோட்டில் இருக்கிறேண்ணா. முல்லா சாலை. அதோ ரஞ்சுஜா சாட்டுன்ட்டு இருக்கு. அந்த ஆமாம் அந்த சந்துக்குள்ளே தான் வந்துன்னுக்கிறேன் இப்போ. ஆமாம், எஸ்என் ஸ்நாக்ஸு பார்த்துட்டேன். சரி, ஓகே.
ஏங்க சின்ன பொருள் தாங்க, சூப்பரு. இந்த ஒரு ஆர்ட்ரு ரிட்டன் பலாவரத்துலேருந்து ஒரு ஆர்ட்ரு எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். நங்காநல்லூர் குத்துட்டு பலாவரத்துக்கு போவோம். நேற்று போட்ட பெட்ரோலில் தான் ஓட்டுனுக்குது. போகும்போது 220 ரூபாய்க்கு பெட்ரோலும் போட்டுடலாம். நேற்று போட்ட பெட்ரோல்னால் நேற்று 220 ரூபாய்க்கு போட்டேன்ல, அதுக்கடுத்தது ஒரு வீட்டுக்கு வரும்போது 50 ரூபாய்க்கு போட்டேன்னு நினைக்கிறேன். 50 ரூபாவா எவ்வளோ போட்டேன்னு சரியா ஞாபகம் இல்லை, 100 ரூபாய்க்கு போட்டேன்னு நினைக்கிறேன். மெயின் ரோடுக்கு போயிட்டோன்னா பரவாயில்லைங்க. இப்போது 2 ஆர்ட்ரு, சந்தோஷம். நான் பெரிய ஆர்ட்ரு 500ரூபா 600ரூபா ஆர்ட்ரு எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் போயிட்டு ரிட்டன் அங்கே போட மாட்டாங்க. நேற்று ஏதோ காயில் சீக்கிரமாக இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு ரிட்டன் வந்துடலாம். ஆர்ட்ரு இல்லைனாலும் வேறு என்ன ஆர்டருக்கு எடுத்துக்கு வர மாரி வந்து ஆர்ட்ரு எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் இப்போ போயிட்டு நான் ரிட்டன் ஆர்ட்ரு பிடிக்கிற மாரி கூட எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா அதை தான் யோசித்தேன். இப்போ பல்லாவரம்னா டீசென்ட்டு, பல்லாவரம் இல்லைனாலும் எப்படியோ இப்போ இந்த 2 ஆர்டரை நம்மளை சமாளிச்சிடும். எங்கே வந்துடும்னா கத்திப்பாரா கிட்டே வந்துடலாம். பல்லாவரம் குத்துட்டு கத்திப்பாரா கிட்டே கூட வந்துடலாம். ஆர்ட்ரு போடலன்னா சொல்கிறேன். வந்துட்டு அங்கேருந்து கூட எதுனா சின்ன ஆர்ட்ரு வீட்டு பக்கமாக பார்த்துன்னு வந்துடலாம். கரெக்டாக அதுக்கோசரம் தான் எடுத்தேன். இப்போ நங்கநல்லூரை குத்துட்டு பலாவரம் போயிட்டு கரெக்டாக இருக்கும், முட்டாவாக இருக்கும். 220 தலை 220. எங்க 4வது ஆர்ட்ரு ட்ராப் லொக்கேஷன். ஏன்னா 3வது தான் இதுக்கு அடுத்தது கொடுப்பான். ஏன்னா 4வது தான் நங்கநல்லூர், 3வது வந்து 4வது நங்கநல்லூர், 3வது வந்து பலாவரம். ரைட்டு தான். இங்கேருந்து இங்கே தான் போட்டுக்குது லொக்கேஷன். நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஒன்று இல்லையே. இப்போ நீங்கள் கேபியில் தானே சொல்கிறீங்க கரெக்டா? இது ஒரு அண்ணன் தான் நிற்கிறாரு. சரி சரி ஓகே. சரி 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 ஓகே. சரிங்கண்ணா, நீங்கள் தந்துடுவீங்களா? 274. இந்த ஆர்ட்ரு ஒரு இதுவுங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஆர்டருக்கு 273. அவனை 270 போட சொன்னேன். பார்த்தா 3 ரூபா போட்டு விட்றேன்ட்டு 30 ரூபா போட்டு விட்டான். தெரிஞ்சு போட்டானா தெரில, தெரியாமல் போட்டானான்னு தெரில. விடுங்க, திருப்பி கால் பண்ணால் அமுச்சு விட்ருவோம். அனுப்பலைன்னா நம்மளுக்கு ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு எவ்வளோ டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க 27 ரூபாங்க டிப்ஸு. நான் 273 ரூபான்னு பையா 270 ரூபா தான் அனுப்பிச்சிக்கிறேன், ஒரு 3 ரூபா அனுப்பிச்சி விட்டுனேண்ணா. அதெல்லாம் கேட்டு வாங்கிடணுங்க. அதுக்கு 30 ரூபாவை போட்டு விட்டாப்போல. சந்தோஷம்தான் வந்த வரைக்கும். இது அடுத்த ஆர்டர் வந்து 5.2 கிலோமீட்டருங்க இங்கேருந்து பலாவரம். நங்கநல்லூர் குத்து மிச்சாச்சு, பலாவரம் போகிறேன். இங்கே பாருங்கள், நான் தமிழர் கொடி பறக்குது. ஏன்டா இது இப்போ சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னா கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. நான் ஆர்ட்ரு முடியும் போது காட்டுறேன். இல்லை அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துருவேன், அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நான் கரெக்டாக திரும்பிட்டு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், நீங்களே ஃபோன் பண்ணுறீங்க. உங்களுக்கு காட்டலையா? உங்களுக்கு காட்டலையா? அது கோளாறாகுது. நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடலாம்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிண்ணா, வந்துச்சுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அதெல்லாம் அடுத்த ஆர்டருக்கு நகர வேண்டியதுதான். அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:12ங்க. டப்புன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டோங்க. அந்த ஆர்டர் கொடுத்துட்டு சரின்னு ஓட்டணுன்ட்டேன். எங்கேயே நிற்கல. போயிட்டு கரெக்டாக அந்த இதே ரோட்டில் கொஞ்சம் லெஃப்ட்டில் போனால் கொஞ்சம் நிழலாக இருக்கும், மர நிழல். அங்கே போயிட்டு உக்காந்துப்போம். இல்லைன்னா என்ன ஜூஸ் இருந்துச்சுன்னா ஜூஸு குடிப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறது தான் நம்மளுக்கு. எப்போ அந்த நேரத்தில் எதுவுமே போனாதுங்க. ஆர்டர் எடுத்துட்டேன்னா ஃப்ரீ ஆகிடுவேன். அப்போ நிம்மதியாக ஜூஸு கூட குடிச்சிட்டு போகலாம். அவங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஆர் மாலுக்கு தான் போட்டாங்க. சரி எடுத்துட்டேன், அவ்வளோதான். அண்ணா நகர் குத்துட்டு விஆர் மாலில் குத்துட்டு வீட்டுக்கு அப்படியே போக வேண்டியதாங்க. என்னடா விஆர் மால் எடுத்துகிட்ட ஒரே ஸ்ட்ரைட்டுங்க.
விஆர் மாலை கொடுத்துட்டு விஆர் மால்லேருந்து எம்டியாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து ஆர்டர் எடுத்துன்னு போகலாம். போதும் இன்றைக்கி ஏர்ன் பண்ணிட்டேன். இன்றைக்கி இது இங்கேயே கரெக்டாக வந்துச்சு. வீட்டுக்கிட்ட போகிற மாரி ஒரு ஆர்டர் பார்த்துருந்தேன். அண்ணா நகர் கொஞ்சம் வீட்டோட கொஞ்சம் இது விஆர் மால்னால் கரெக்டாக கோயம்பேடு பிரிட்ஜிலேருந்து எங்கள் சேட்பட்டுக்கு கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்ரு. இப்போ தான் பெட்ரோல் போட்டோம், பெட்ரோலுக்கும் எனக்கு இது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு கூட வேண்டியதாங்க ஸ்ட்ரைட்டாக. கரெக்டாக இது விஆர் மாலில் தான் ட்ராப்பு. விஆர் மால்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு விட்ற வேண்டியதாங்க. எந்த ஆர்டரை எடுக்க மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். இதோட இந்த வாரத்தோட இது முடிஞ்சிருச்சு. கரெக்டாக போவாங்க இந்த வாரம். எப்படியோ நல்லா முடிச்சுட்டேன் இந்த வாரத்தை. அதுவும் இல்லாமல் நான் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் டிஎம்கே தானே ப்ரோ அப்படின்ட்டு. நான் டிஎம்கே கிடையாது. எனக்கு எப்பவுமே நம்ம மண்ணையும் மொழி இதுன்ட்டு எல்லாத்துலேயும் இருக்கலாங்க, ஆனால் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு எனக்கு ஒரு இது. அதனால் தமிழ் அந்த இதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்தது இயற்கை, மிருகங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாரி அவரோட ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு எப்பவுமே பிடிச்ச கட்சி வந்து செந்தமிழ் சீமானோட நாம் தமிழர் கட்சி தான். சரி என்னடா இதை இப்படி சொல்லிட்டியடா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா இதனால் நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சுன்னு தான் நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னால் எப்படி சொல்கிறது, அது வந்து எனக்கு இது இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கட்சி அப்படி தான் இது பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கு அதிகமாக விளம்பரம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த யூடியூப்பை திறந்தால் டிஎம்கே கட்சியோட இது விளம்பரம் வரும், ஏடிஎம்கே. அதுக்கடுத்தது இவங்கிட்டலாம் அதுக்கேற்ற இது இருக்குது, நிதி இருக்குது, அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. ஆனால் அவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் நம்ம கட்சியோட நான் விரும்புகிற கட்சியோட விளம்பரம் பார்த்திங்கன்னா எளிய முறையில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கட்சிக்கு மக்கள்கிட்ட இருந்து தான் காசு வரும். அதுக்கான வீடியோவே ரீல்ஸ்லாம் நான் சொல்லி தெரிஞ்சுக்கவேனா, நீங்களே பார்ப்பீங்க. அந்தமாரி கட்சியை நம்ம தான் இது பண்ணோம். ஏன்னா எனக்கு 2 வாட்டி நான் ஓட்டு போட்டுக்கிறேன், 2 வாட்டியும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்ம அதுக்குன்ட்டு ஜெயிக்கிற கட்சி பக்கம் நின்னோன்னா அதுக்கு இது இல்லை. எப்பயுமே சொல்லுவாங்க அந்த 1000 ஒருவனில் பார்த்திபனும் கார்த்தியும் ஒரு இது இருக்கும் பாருங்கள், ஒரு சீன் நல்ல சீனாக இருக்கும். அது பார்க்கும்போது எனக்கு இதுவாக தான் இருக்கும். அந்த கட்சி தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்படைத்தலம் பேர் என்ன? இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. அச்சப்படுவோம் என்றார். நல்லா கணிச்சுக்க, உனக்காக உங்க அண்ணன் உறுதியா நிற்பேன், சமரசம் செய்ய மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5 சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன். நீ நம்பி வா, நான் வெல்லுவேன். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கு வென்றாகும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாமே தமிழர். அதே தான் நானும் சொல்கிறேன். இதனால எனக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம கட்சியை நம்ம தானே இது பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால் நான் பண்ணுறேன். உங்களுக்கு நான் அந்த இதுவும் பண்ணுறேன் பாருங்கள். டிஷர்ட்டு இன்றைக்கி அதுதான் போட்டுன்னு வந்துக்கிறேன். பார்த்தீங்களா டிஷர்ட்டு? அதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. நான் சும்மா இது நம்ம எங்கள் கட்சின்ற பாருங்கள். நம்ம கட்சியை விளம்பரம் பண்ணுறதுக்கோசரம் தான் இதுமாரி பண்ணுறது. தப்பாக எதோ நினச்சிக்காதீங்க, நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. எனக்கு பிடிச்ச இதுவை நான் இப்படி தான் விளம்பரம் பண்ண முடியும். இப்போ ஒரு கட்சி
அவங்களோட விளம்பரம் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இவ்வளோ இதுவாக தெரியும். எனக்கு இதுமாரி தான் பண்ண முடியும். எனக்கு பிடிச்ச கட்சை. சரிங்களா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணுறேன். சொல்லுங்கண்ணா. அவ்வளோதாங்க, விஆர் மால் கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக இங்கே தான் இந்த ஆர்டர் இருக்குது. விஆர் மால் கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு விட வேண்டியதுதான். லோடிங் பாயிண்ட்டு அவருக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இதுமாரி இருக்கிறேன், கரெக்டாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னா லோடிங் பாயிண்ட் இங்கே தான். என்ன லோடிங் பாயிண்ட்டு? ஸ்ட்ரைட்டாக போங்க. எனக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்டுக்கலாம். ஏன்னா மாலில் திடீர்னு மாற்ற கூட செய்வாங்க. வந்துட்டேன். பா, ஏசி காற்று என்னம்மா அடிக்குதுங்க. அதான் ஆ. ம் ம் ஓகே. ஆ, யூடியூப் தி லைஃப் ஆஃப் ஏகே. ஓகேவா? ம் சரிங்க, கொடுத்துட்டேன். பேமெண்ட் யார்? ஹலோ அண்ணா, அது கொடுத்துட்டேண்ணா. வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகேண்ணா. தேங்க். இந்த நம்பர் தான். நேம் அஜித் கர்ணான்னு வரும். சரிங்க, ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, ஷார்ட்டு மிச்சாச்சு. 50 ரூபா வாங்கிட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் இதில் ஷார்ட்டுன்னா குடலில் இருக்கிற இது கூட குடலுன்ற பாருங்க, மார்ச் அள்ளி எல்லாமே பிச்சுன்னு வந்துடும் போல். பெப்பரோடு போடுறாங்க. பெப்பர் சுண்டல் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் கடையில் சுண்டல் வந்து 30, 3 சமோசா வந்து 2 சமோசா வந்து 10 ரூபா, 3 வடை 10 ரூபா, 3 போண்டா 10 ரூபா. மிளகா பஜ்ஜி போட்டிருந்தாங்க, அது ரேட்டு பார்க்கல. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஓட்டிட்டோம்ல, நேற்று நல்லா ஓட்டிட்டோம். நேற்று மாமாவுக்கு இதுனால போக முடியல எங்கேயும். இது ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ணா நகர்லங்க, அண்ணா நகரில் சாந்தி காலனி ஸ்ட்ரீட்டு தெரியல, இந்த பாரத் பெட்ரோல் பங்க் இது பண்ணால் அடுத்த லெஃப்ட்லேயே கடை போட்டுக்கிறாங்க. சாந்தி காலனி ஸ்ட்ரீட், அண்ணா நகர். எஸ் மது, சாந்தி காலனி, பிஎஸ்சி எம்பிஏ பார், ஃப்ரெண்டா பிரியங்கா, நம்பர் 6, குறுக்கு தெரு, சாந்தி காலனி, சென்னை. எஸ் மது. டோட்டல் நீங்கள் பார்த்துட்டு போயிடலாங்க. இதோட க்ளோஸ் பண்ணினா கேமராவில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கோசம் சாந்தி காலனிலே முடிச்சிடுவோம். அவ்வளோதாங்க, டோட்டல் நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா, இன்றைக்கி 2 இதில் தான் ஓட்டினோம், 2 ஐடியில் தான் ஓட்டினோம். டிப்ஸும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அந்த இந்திக்கார பையாவே எனக்கு தெரிஞ்சு 27 ரூபா கொடுத்துட்டாரு. டோட்டல் எப்படியோ பார்த்தா ஒரு 48 ரூபா கிட்ட வந்துச்சுங்க. எப்படிடா 48 ரூபான்னா, நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லினே இருப்பேன், அப்படியே கூட்டினே இருப்பாங்க. அதனால் 596 இந்த ஐடியில், 596 ப்ளஸ் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 800 சில்லரை எவ்வளோ எடுத்துருப்பேன். 812 ரூபாங்க இந்த ஐடியில். 812 டோட்டல். இது அதுவும் இல்லாமல் 48 ரூபா சொன்னோன்னா டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1456 ரூபாங்க. இதில் மைனஸ் 220 ரூபா பெட்ரோல். அவ்வளோலாம் ஓட்டியிருக்க மாட்டேன், வெறும் 150 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருப்பேனே. ஏன்னா நேற்று போட்ட பெட்ரோல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. இருந்தாலும் 220 ரூபா எப்பயும் போல் கழிப்போம். மைனஸ் ரேப்பிடோ கமிஷனே இருக்காது, ஏன்னா இன்றைக்கி வெறும் போர்ட்டலில் மட்டும்தான் ஓட்டணும். அதனால் இன்றைக்கி ரேப்பிடோ கமிஷனும் கிடையாது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1236 ரூபாங்க. நல்ல ஏர்னிங் தான் இன்றைக்கி. ஒரு 150 ரூபா, 230 ரூபாவே எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போகணும் வீட்டுக்கு. 1000 ரூபா தான் நம்ம டார்கெட்டு.
ஆனால் நம்மளுக்கு 236 ரூபா, அத்தனைக்கும் நம்ம 4:30 மணிக்கே முடிச்சுட்டுக்கிறோம். பரவாயில்ல, சந்தோஷங்க. சரிங்க, மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் இதில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. புது புது வீடியோ பார்ப்பீங்க. இப்போ வண்டி இன்றைக்கி இந்த சனி ஞாயிறு வந்து வண்டியில் ஏதோ ஒரு டிக் டிக்னு சவுண்டு கேட்குது. அது என்னன்னு பார்ப்பேன். இந்த வாரம் எதுனா பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுறேன். சரிங்களா, ஒரு புது வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.